بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வாராந்திர சிறப்பு வகுப்பிலே அல்லாஹ்வுடைய தீனை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கும் இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமான மாதங்களில் ஒன்றாகும். ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையாக திகழ்கின்ற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு பலர் ஊர் திரும்பிவிட்டார்கள், பலர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள், பலர் திரும்பவிருக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் மிக உன்னதமான, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நட்பாக்கியங்களை பெற்றுத் தருகின்ற உன்னதமான வணக்கமாகும். இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் செல்கின்ற அந்த பூமி புனிதமானதாகும். அதனுடைய புனிதத்துவம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. அதை புனிதப்படுத்தியவன் அல்லாஹ். அவன் வானங்கள் பூமியை எப்போது படைத்தானோ அந்த நாளிலே அல்லாஹு தஆலா மக்காவை புனிதப்படுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான ஊரை நேசித்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த பூமியில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஊராக நீதான் இருக்கிறாய். அத்யபுல் அர்த், மிகவும் பரிசுத்தமான புனிதமான பூமி. இந்த மக்கள் என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் நான் இந்த பூமியை விட்டு, உன்னை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த ஒரு ஊர், மிகச்சிறந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை அந்த ஊருக்கு வழங்கினான். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் போது, வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துபவர்கள் தக்வாவுடைய உள்ளங்களுக்குரியவர்கள். எவர்கள் தக்வாவுடைய உள்ளங்கள் உடையவர்களாக இருக்கிறார்களோ
அவர்கள் அல்லாஹ் எவற்றையெல்லாம் மகத்துவப்படுத்தினானோ அவற்றை மகத்துவப்படுத்துவார்கள். அதற்குரிய கண்ணியத்தை அவர்கள் உரிய முறையிலே வழங்குவார்கள். இது ஒரு முத்தகி, அல்லாஹுவை அஞ்சுகின்ற ஒரு மனிதனுடைய பண்பு என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி எச்சரிக்கிறான் என்றால், வமை யுரித் ஃபீஹி பி இல்ஹாதின் பி துல்மின் நுதிகுஹு மின் அதாபின் அலீம். எவர்கள் அந்த தூய்மையான அந்த பரிசுத்தமான அந்த பூமியிலே பெரும் பாவங்களை செய்ய நாடுவார்களோ அவர்களை நோவினை கொண்ட வேதனையை கொண்டு நாம் அவர்களை பிடிப்போம், அவர்களை சுவைக்கச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் பெரும் பாவங்களை செய்ய நாடுகின்றார்களோ, செய்வார்களோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நாடுவார்களோ, அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த எண்ணம் அவர்களுக்குள் ஒரு துளியும் அப்படியான எண்ணங்கள் எழக்கூடாது. அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய அந்த ஊர், ஒமன் தஹலஹு கான ஆமினா, இவர்கள் அந்த புனித ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் அச்சமற்றவர்கள், பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மூமினும் முஸ்லிமும் அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எவர்கள் அந்த புனித பகுதிக்குள் நுழைந்து விடுகிறார்களோ, அந்த புனிதமான ஆலயத்துக்குள் நுழைகின்றார்களோ அவர்களுக்குரிய பாதுகாப்பை, அந்த பாதுகாப்புக்குரிய உத்தரவாதத்தை ஒவ்வொரு மூமினும் வழங்க வேண்டும். ஒரு துளி அளவும் இன்னொரு சகோதரனை துன்புறுத்தக்கூடிய முறையில் அங்கு நடந்து கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு. வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். வேட்டை பிராணிகள் அவைகள் வேட்டையாடப்படக்கூடாது, விரட்டப்படக்கூடாது. இவைகளுக்கே இந்த அளவு பாதுகாப்புக்குரிய உத்தரவாதம் அந்த புனித எல்லைக்குள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மூமினுடைய உயிர், அவனுடைய இரத்தம், அவனுடைய மானம், அப்ப இவைகளுக்குரிய இந்த பாதுகாப்பு, இவைகள் அனைத்தும் புனிதமானவைகள். அப்ப இந்த பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மூமினும் அதை வழங்க வேண்டும். எவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை வழங்க வேண்டும். அவர்கள் அந்த கடமையை உரிய முறையிலே செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அப்போ ஒரு ஈமானிய உணர்வுள்ள ஒருவன் அந்த புனித பகுதிக்குள் நுழைந்து விட்டால் எனது பொறுப்பு என்ன? இந்த பகுதிக்குள், இந்த புனித பகுதிக்குள் நுழைந்த ஒவ்வொருவரையும் அவருடைய உயிர், அவருடைய பொருள் அனைத்துக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சூரிய கிரகண தொழுகையை அவருடைய வாழ்நாளிலே அவர்கள் நிறைவேற்றிவிட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையிலே அவர்கள், அதாவது சாஹிபுல் மிஹ்ஜன் என்று சொல்லி, நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, குடல் இழுபட நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதனை பற்றி நபி அவர்கள் அந்த காட்சியை நபித்தோழர்களுக்கு விளக்குகிறார்கள். அவன் செய்த தவறு என்னவென்று சொன்னால், புனித மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வரக்கூடியவர்களுடைய பொருளை திருடுவது. வரக்கூடியவர்களுடைய பொருளை ஒரு அம்பு போன்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி திருடக்கூடிய வேலையை செய்து வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயங்கரமான காட்சியை, கிரகண தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த உம்மத்துக்கு எத்தி வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது? எதை உணர்த்த வேண்டும்? அந்த புனித பகுதிக்குள் ஒருவருடைய பொருள் எடுக்கப்படக்கூடாது, திருடப்படக்கூடாது. அதற்குரிய முழுமையான பாதுகாப்பும் உத்தரவாதமும் வழங்கப்பட வேண்டும். அதனால்தான் ஏனைய பகுதிகள் இல்லாத சட்டம். ஏனைய பகுதிகளில் ஒரு பொருள் வீழ்ந்திருந்தால் நமக்கு அதை எடுக்கலாம், உரியவருக்கு வழங்குவதற்காக, கொடுப்பதற்காக அதற்கென்று சட்டங்கள் உள்ளன. ஆனால் அந்த புனித பகுதிக்குள் ஒரு பொருள் வீழ்ந்து கிடந்தால் அதை எடுக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது.
இப்படிப்பட்ட சட்டங்களை உடைய அந்த புனிதமான பகுதி, அதனுடைய புனிதத்துவத்தை ஒவ்வொரு மூமினும் காக்க வேண்டும். தனது உயிரை விட மேலாக அதை மதிக்க வேண்டும். ஏனென்றால் அதை புனிதப்படுத்தியது ரப்புல் ஆலமீன். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கோபத்துக்குரியவர்கள் மூவர். அல்லாஹ் அவர்களை கோபிப்பான். அல்லாஹ் கோபித்து விட்டால் ஈடேற்றம் பெற முடியாது, தப்புவதற்கு வழி கிடையாது. அந்த மறுமையுடைய நாளில் அவனுடைய ரஹமத், இந்த உலகத்திலும் அவனுடைய ரஹமத் தான், மறுமையில் அவனுடைய ரஹமத்தை அருளை தவிர வேறு தப்புவதற்கு இடமில்லை. அவனுடைய ரஹமத்தை ஒருவன் பெறவில்லை என்றால் அவன் அழிந்தான், அவன் நாசமடைந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கோபத்தோடு சந்திக்கக்கூடிய மோசமானவர்கள் மூவர். அதிலே ஒருவன் யார் என்று சொன்னால் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், அந்த புனித ஹரம் பகுதிக்குள் பெரும் பாவங்கள் செய்பவன். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த புனிதமான ஹரம், அந்த எல்லைக்குள் பெரும் பாவங்களை செய்பவன் மறுமையில் ரப்பை மிகவும் கோபத்தோடு சந்திப்பான். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும், முஸ்லிமுடைய உள்ளத்திலும் அந்த புனிதமான ஹரம், அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, இதனுடைய புனிதத்துவம் நிறைந்திருக்க வேண்டும். இதை மகத்துவப்படுத்த வேண்டும், இதை கண்ணியப்படுத்த வேண்டும். இதற்கு எதிராக எவர்களெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த புனிதமான ஆலயங்களை பாதுகாத்து விடு. ஏனென்றால் முதல் கிபிலாவை நாம் இழந்திருக்கிறோம் இல்லையா? முதல் கிபிலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை நாம் இழந்திருக்கிறோம். இந்த உம்மத்துக்கு அதை மீட்டு தந்தவர்கள் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு கேட்ப அதன் பிறகு சுல்தான் சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை இஸ்லாமிய உம்மத்துக்கு அதை மீட்டு தந்தார்கள். ஆனால் மறுபடியும் இந்த உம்மத் அதை பறிகொடுத்திருக்கிறது. அது யூதர்களால் அந்த குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்பட்ட அந்த மோசமான, அந்த கேடுகட்ட சமுதாயத்திடம் அது மாசுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வேதனை ஒருபுறம் இருக்கிறது, மறுபுறம் இந்த நாம் இப்போது நமது இரண்டாவது கிபிலா, அதே போன்று அடுத்ததாக மஸ்ஜிதுன் நபவி, இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இவைகளுடைய புனிதத்துவம் காக்கப்பட வேண்டும். 24 மணி நேரங்களும் நிம்மதியாக ஒருவர் அந்த கஅபாவை வலம் வர வேண்டும், அதில் தொழ வேண்டும், அதில் இபாதத் செய்ய வேண்டும், மஸ்ஜிதுன் நபவியை தரிசிக்க வேண்டும். இந்த பாக்கியம் ஒவ்வொரு மூமினுக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த 2 புனித பூமிகளையும் நீ பாதுகாத்து விடு. இதனுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஏன் நமது உயிரை விட மேலாக அதை நாம் நேசிக்கிறோம். ஏன் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த பூமி அது. என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாமிய உம்மத் மிகப்பெரிய நெருக்கடிகளை, சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு குர்ஆன் சுன்னாவிலிருந்து தேவைப்படுகிறது. அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு காட்டித் தருகின்ற அந்த உன்னதமான வழிமுறைகளை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கிறான், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா, இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு யுத்தம் செய்வார்களோ, பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்களோ, அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு போர் புரியக்கூடியவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக கங்கணம் கட்டி செயல்படக்கூடியவர்கள். அதே போன்று இந்த பூமியிலே குழப்பம் விளைவிப்பவர்கள், இவர்கள் கொல்லப்பட வேண்டும், இவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும், இவர்கள் மாறுகை வெட்டப்பட வேண்டும், இவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே இவர்களுக்கு இந்த இழிவுகள் என்றால்
மறுமையில் இவர்களுக்கு பல மடங்கு வேதனை இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, பூமியிலே குழப்பம் விளைவிப்பது என்பது இந்த அளவு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், புனித ஹரம் என்ற அந்த பகுதிக்குள் குழப்பம் விளைவிப்பது இதைவிட பல மடங்கு கொடியது இல்லையா? அல்லாஹ் இங்கே பொதுவாக சொல்கிறான், பூமியிலே குழப்பம் உண்டாக்குபவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும், அவர்கள் மாறுகால் வெட்டப்பட வேண்டும், அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இது புனித ஹரம் என்ற அந்த பகுதிக்குள் எவர்கள் குழப்பம் விளைவிப்பார்களோ அவர்கள் இதைவிட பல மடங்கு தண்டனைக்கு தகுதியானவர்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் அந்த ஹரம் என்ற அந்த புனித பகுதி, அந்த புனித ஊர், அதனுடைய மகத்துவம் நமது உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ராஃபிலாக்கள், ஷியாக்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவர்களுடைய உள்ளங்களில் இதற்குரிய மகத்துவம், புனிதத்துவம் இருக்கிறதா? அந்த புனிதத்துவம் மகத்துவத்தோடு தான் அவர்கள் அந்த வீட்டை தரிசிக்க வருகிறார்களா? அவர்களுடைய மூலாதாரங்களுக்கு நாம் சென்று பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய மூல நூல்களாக, மூலாதாரங்களாக எவைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த நூல்களுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அவர்களுக்கு இது புனிதமானது அல்ல. அவர்களுக்கு இது புனிதமானது அல்ல. ஏனென்றால் ஹுமைனி எதை எழுதினான் என்று சொன்னால், இந்த கஅபா இடிக்கப்பட வேண்டும், இந்த கஅபா இடிக்கப்பட வேண்டும், கர்பலா தான் இந்த பூமியிலே புனிதமான ஊராக இருக்க வேண்டும், அதுதான் அனைவரும் கிப்லாவாக, ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தும் அதைத்தான் கிப்லாவாக முன்னோக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இப்படி எழுதியவர்கள் தான் இவர்கள். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். என் அருமை சகோதரர்களே, நமக்கும் அவரை பற்றிய முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் எவ்வளவு உயர்ந்த பண்புடையவர், இரக்க குணம் கொண்டவர் என்பதையெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மஹ்தி இருக்கிறார்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வந்து காபாவை இடிப்பார் எழுதி வைத்திருக்கிறார்கள். காபாவை அவர் என்ன செய்வார்? இடிப்பார் என்று எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப இதனுடைய புனிதத்துவத்தோடு தான் அங்கு வருகிறார்களா? நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அவர்களுடைய மூலாதாரங்களுக்கு நாம் சென்று பார்க்கின்ற போது அவர்களிடத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாக கர்பலாவும் நஜ்ஃபும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அடிப்படையை நாம் பார்க்கின்ற போது, இவர்களுடைய அடிப்படையான அந்த கொள்கை சித்தாந்தங்களை நாம் பார்க்கின்ற போது, இவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விட, அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள், இவற்றை விட அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னால், அந்த அவர்கள் இமாம்களாக கருதக்கூடியவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அவர்களுடைய கபறுகளை தரிசிப்பதற்கு, அவர்களுடைய கபறுகளை தரிசிப்பதற்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ஜை விட அதை அவர்கள் சிறப்பாக கருதுகிறார்கள். அதை கடமை, அதை கட்டாயம், கபறுகளை ஜியாரத் செய்வது, தரிசிப்பது என்பது கட்டாயமானது. அதை விடக்கூடியவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்ற நம்பிக்கை உடையவர்கள். என் அருமையான சகோதரர்களே, கபறுகளை ஜியாரத் செய்வது என்பது நமக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதனுடைய நோக்கம் மிக தெளிவானது இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் மறுமையுடைய சிந்தனை, மன்னரை வாழ்க்கை உடைய சிந்தனை, இது உருவாக வேண்டும். இதற்கு மாற்றமாக அங்கு போய் எந்த ஒரு வணக்கமும் செய்யக்கூடாது இல்லையா? அங்கு வணக்கம் செய்வதென்பது மார்க்கம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஷிர்கான விஷயங்கள், பித்அத்தான விஷயங்கள். என் அருமை சகோதரர்களே, இதிலே நீங்கள் பார்க்கலாம், அதாவது அல் குலைனி என்பவர் ரிவாயத்து செய்யக்கூடிய, அதாவது ஜாஃபர் சாதிக் என்று அவர் தூய்மையானவர், இவர்களுடைய கொள்கைகள் அவர் அப்பாற்பட்டவர்.
அவருடைய பெயரால் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இன்னல் மூமின், ஒரு மூமின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு எப்போது வருகிறார் என்றால் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே வந்து அவர் வருகிறார். வருவதற்கு முன்னால் அந்த ஃபுராத்திலே, அந்த நதியிலே அவர் குளித்து விட்டு என்ன செய்கிறார், அவர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த கபருக்கு வருகின்ற போது பிகுல்லி குத்வா, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை. எல்லாருமே சகோதரர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மை. அப்ப எது அவர்களிடம் சிறப்புக்குரியது, அவர்களிடம் எது புனிதமானது? அங்கு போய் ஒரு ஹஜ்ஜு வந்து செய்வதை விட அரஃபாவுடைய நாளில் ஒவ்வொரு எட்டு குளித்து சுத்தமாகி ஹுசைன் கபரை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த ஜாஃபர் சாதிக் இவர்களிடம் ஒருவர் வந்து வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு கபரை அவர் தரிசிக்காமல் இருந்தபோது அவர் சொல்கிறார், நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் மிக மோசமானது. ஏனென்று சொன்னால் நாம் அனைவரும் அதை சிறந்ததாக கருதுகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கபரை அல்லாஹ் ஜியாரத் செய்கிறான், அல்லாஹ் தரிசிக்கிறான், மலக்குகள் தரிசிக்கிறார்கள், நபிமார்கள் தரிசிக்கிறார்கள், மூமின்கள் தரிசிக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, எவ்வளவு வழிகேட்டுடைய உச்சகட்டம் என்று பாருங்கள். அருமை சகோதரர்களே, இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று கர்பலா நஜுஃப் அஃவலு இந்தஹும் மினல் கஅபா, அந்த கர்பலாவும் நஜுஃபும் இந்த இரண்டும் கஅபாவை விட அவர்களிடம் சிறப்புக்குரியது. அதனால் தான் அவர்கள் நஜிஃபை நஜிஃபுல் அஷ்ரஃப் என்று அழைப்பார்கள். நாம் எப்படி மக்காவை முஷர்ரஃப் ஆண்டு சிறப்புக்குரியது என்று அழைக்கிறோமோ அப்படி அவர்கள் அழைப்பார்கள் அஷ்ரஃபு அல் புகா அலா வஜ்ஹில் அர்த். நமக்கு இந்த பூமியில மிகவும் புனிதமான ஊர் மக்கா என்றால் அவர்களுக்கு புனிதமான ஊர் நஜிஃபாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் என் அருமையான சகோதரர்களே, அதாவது அலி ரலியல்லாஹுடைய அந்த கபரின் பக்கமாக இருந்து அங்கே தொழுவது என்பது எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்று நாம் பார்க்கின்ற போது, அதாவது 2 லட்சம் தொழுகைகளை விட, ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழப்படுகின்ற 2 லட்சம் தொழுகைகளை விட அது சிறப்புக்குரியது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இதெல்லாம் கடந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். அவர்களிலே ஒரு அறிஞராக அவர்கள் கருதக்கூடிய அப்துல் ஹமீத் அல் முஹாஜிர் என்பவர் ஒரு உரையிலே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கர்பலா இருக்கிறதே அஃவலு மினல் ஜன்னா, சுவர்க்கத்தை விட சிறந்தது. அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த எல்லையை வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லல. சுவர்க்கம் தான் நமது இலக்கு, சுவர்க்கத்தை அடைவதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், சுவர்க்கத்தை விட கர்பலா சிறப்புக்குரியது. ஏன் தெரியுமா? அங்கு சுவர்க்கத்துடைய இளைஞர்கள் அங்குதான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அல் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் அங்குதான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு தெரிவு தரப்பட்டால் எது சுவர்க்கத்தில் நுழைவதா அல்லது இந்த கர்பலாவுக்குள் நுழைவதா என்று எனக்கு ஒரு தெரிவு, அதற்குரிய அவகாசம் வழங்கப்பட்டால் நான் கர்பலாவைத்தான் தெரிவு செய்வேன், அதைத்தான் நான் தெரிவு செய்வேன். ஏனென்றால் அது சிறப்புக்குரியது. அவை இப்படி உள்ளவர்களிடத்துல கஅபாவுக்குரிய சிறப்பை எதிர்பார்க்க முடியுமா? அதற்குரிய புனிதத்துவத்தை எதிர்பார்க்க முடியுமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இப்படியாக ஒரு வழிகட்ட சிந்தனை போக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தி அல் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பேர். அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் இவர்களுடைய அபாண்டங்களை விட்டலாம், அவர்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது கஅபா பெருமைப்பட்டுக் கொண்டது, கஅபா பெருமைப்பட்டுக் கொண்டது, நான் தான் இந்த பூமியிலே அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கிறேன் என்று கஅபா பெருமைப்பட்ட போது அல்லாஹ் கஅபாவுக்கு வஹி அறிவித்தான். அல்லாஹ் கஅபாவுக்கு வஹி அறிவிக்கிறான். எப்படி என்று சொன்னால்,
கர்பலா இல்லை என்றால் உன்னை சிறப்பித்திருக்க மாட்டேன். கர்பலா எப்போ உருவாகுது? கர்பலாவுடைய அந்த வரலாறு என்பது நமக்கு தெரியும். மிகவும் பிற்காலத்தில் குலஃபாக்களுடைய ஹலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு, அதே போன்று முஆவியா ஆட்சிக்கு பிறகு, அதற்கு பிறகுதான் யஸீத் அவர்களுடைய காலத்தில் அப்படி ஒரு நிகழ்வு சம்பவம் உருவாகுது. ஆனால் எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ் வஹி அறிவித்தான். எப்படி? கஅபாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கர்பலா இல்லை என்றால் உன்னை சிறப்பித்திருக்க மாட்டேன், கர்பலா இல்லை என்றால் இந்த பூமியில் உன்னை படைத்திருக்கவே மாட்டேன். நபி அவங்க சொல்றாங்க, வானங்கள் பூமி எப்ப படைக்கப்பட்டதோ அன்றே அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தி விட்டான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் என்ன எப்படி கதை அழைக்கிறார்கள்? சொல்கிறார்கள், அல்லாஹ் வஹி அறிவித்தான். எப்படி? கர்பலா படைக்கப்படவில்லை என்றால் உன்னை படைத்திருக்க மாட்டேன், எனவே நீ தாழ்ந்து இருக்க வேண்டும். கர்பலாவை விட என்ன செய்யக்கூடாது? உயர்ந்து அப்படி பெருமைப்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது என்று, கர்பலாவை விட பெருமைப்படக்கூடாது. அப்படி நீ பெருமை அடித்தால் உன்னை நான் நரகத்தில் போட்டு எரித்து விடுவேன் என்று அல்லாஹ் வஹி அறிவித்தான். இதற்கு கஅபாவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அவை இப்படியானவர்களுடைய உள்ளத்தில் இதனுடைய மகத்துவம் இருக்குமா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இவைகளை மிக தெளிவாக விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நமது சமுதாயம் இந்த ஷியாக்களை, ராஃபிதாக்களை இன்னும் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இவர்கள் யூதர்களை விட பயங்கரமானவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் யூதர்களை விட படுமோசமானவர்கள். யூதர்கள் என்றால் நமக்கு தெரியும், அவன் நமது எதிரி, அவனை நாம் எதிரியாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் இவர்களை அப்படியா பார்க்கிறோம்? நமது சமுதாயத்தில் பலர் இவர்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், ஈரான் இஸ்லாமிய புரட்சி எப்படி சொல்கிறார்கள்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த இஹ்வானிகளாக இருந்தாலும், ஜமாத் இஸ்லாமியாக இருந்தாலும், இன்னும் பல பேர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை எப்படி பார்க்க? இஸ்லாமிய ஹிலாபத், இஸ்லாமிய ஆட்சி என்பது அனைவராலும் விரும்பப்படுகின்ற, ஒவ்வொரு மூமினாலும் விரும்பப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இஸ்லாமிய ஆட்சி. ஆனால் அது எப்போது? அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். அந்த செய்தியை கொடுத்து அனுப்பினோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. அந்த செய்தியை கொடுத்து அனுப்பினோம். அதுதான் அடிப்படை. அதுதான் முதலாவது அந்த உள்ளங்களில் விதைக்கப்பட வேண்டும். தௌஹீத், ஏகத்துவம், நபிமார்களுடைய டியூட்டி, பணி அதுதான். அதைத்தான் அந்த உள்ளங்களில் ஆழமாக விதைத்தார்கள். சொல்கிறார்கள், யா கௌமி உஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் தனது சமுதாயங்களை பார்த்து, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது. இதுதான் முதலாவது சொன்னது. இதில் சமுதாயம் உருவாக்கப்பட்டு இந்த தௌஹீதில் ஓரிரை கொள்கையில உறுதியாக ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டதன் பிறகு இஸ்லாமிய ஆட்சி என்பது அதற்கு பிறகு வரக்கூடியது இல்லையா? இது எந்த கொள்கையும் முக்கியத்துவம் கிடையாது. கொள்கை எதுவும் முக்கியத்துவம் கிடையாது. அவன் என்னது அமெரிக்காவுக்கு எதிராக அறிக்கை விட்டாண்டா எப்படி நினைக்கிறது? இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போலியாக நாடகத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், நிதர்சனமாக பார்க்கிறோம். நீங்கள் ஈரானை எடுத்தால், தஹ்ரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கு அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுக்கு ஒரு மஸ்ஜித் இருக்குதா? இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு அறிஞர்கள்! என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த மோசமானவர்களை இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய புரட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஹுமைனி என்ன எழுதுகிறான் என்று சொன்னால், கஅபா இடிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாமிய ஆட்சியா? இப்படி ஒரு அதாவது பாமர ஒரு முஸ்லீமுக்கு கூட இந்த சிந்தனை வருமா? என் அருமையான சகோதரர்களே, இதை இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லியும், அவர் எழுதிய அந்த புத்தகத்தை இஸ்லாமிய அரசு என்று தமிழ்ல கூட மொழிபெயர்த்தார்கள். இது இந்த சமுதாயத்துக்கு தேவையா இந்த புத்தகம்? வழிகேடுகள் நிறைந்த புத்தகங்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய உள்ளங்களில் இந்த கஅபா, அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இந்த ஆலயம், அவர்களுடைய இலக்கெல்லாம் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்களிடமிருந்து மீள பெறுவதோ அதை கைப்பற்றுவதோ அல்ல. ஏன்னா யூதர்களையும் அவர்களையும் பொறுத்தவரையில் நெருங்கிய தொடர்புடையவர்கள். அது அதாவது மிக தெளிவான ஒரு விஷயம்.
ஆனால் அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது இப்ப என்று சொன்னால், இந்த புனிதமான ஆலயம் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி இது கைப்பற்றப்படணும். எதற்கு? இங்க அல்லாஹ் மாத்திரம்தான் இங்கே வணங்கப்படுகிறான் இல்லையா? தௌஹீத், ஓரிரை கொள்கை, ஏகத்துவம் மாத்திரம் நிலைநாட்டப்படுகிறது. இங்கு ஷிர்க் கிடையாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தான் முழங்கப்படுது. அங்கு வந்து லப்பைக யா ஹுசைன் என்று, லப்பைக யா அலி என்று முழங்குகிறார்கள். கொதிக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடம் அபூபக்கர் சித்திக் அதனுடைய தலைமையிலே என்ன செய்கிறார்கள்? ஒரு சாராரை ஹஜ்ஜுக்கு அனுப்பி அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த வருடத்துக்கு பிறகு முஷ்ரிக்குகள் இந்த ஆலயத்தை வலம் வரக்கூடாது, முஷ்ரிக்குகள் இதற்குள் நுழையக்கூடாது அறிவிப்பு செய்தார்களா இல்லையா? அப்ப என்ன விரும்புறாங்க? ஷிர்க் அழித்தொழிக்கப்பட வேண்டும், ஷிர்க்கில் இருந்து அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், அல்லாஹ் மாத்திரம் அங்கு வணங்கப்பட வேண்டும், அந்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம் பெருமைப்படுத்தப்பட வேண்டும். ஆனா இப்ப வேதனை என்னது? ஷிர்க்கான வார்த்தைகளை காதுகளால் கேட்கிறோம். ஒருத்தர் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட அழைக்கும் போது லப்பைக யா ரசூலுல்லாஹ்னு போனாங்களா இல்லையா சஹாபாக்கள்? அது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது அழைத்தார்கள், சஹாபாக்கள் அந்த அழைப்பை ஏற்று போனாங்கண்டா அது பயன்படுத்தப்பட்ட நோக்கம் வேறு, நான் ஏதோ வந்து விட்டேன் என்று சொல்வது. ஆனா இங்க யாரு? அவர்கள் ஹுசைன் அவர்கள் மரணித்து இருக்கிறார்கள். இங்கு லப்பைக யா ஹுசைன், லப்பைக யா அலி என்று அழைப்பது என்று சொன்னால், நாம் அல்லாஹுவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பது என்று அழைக்கிறோமே, அதற்கு ஈக்குவலாக கொண்டு வருகிறார்களா இல்லையா? அப்ப எனவே அருமையான சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்ப எவ்வளவு வேதனையான ஒரு நிலை. மிக தெளிவாக, பகிரங்கமாக, வெளிப்படையாக இப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஒரு நெருக்கடியை உருவாக்குவதை பார்க்கிறோம். யாராவது சிறுக்குடைய வார்த்தைகளை பொருந்திக் கொள்வோமா? இப்ப நினைச்சு பாருங்க, சிறுக்கான வார்த்தைகளை நம்மளை யாராவது ஏற்றுக்கொள்வோமா? எந்த ஒரு மூமினும், ஈமான் ஒரு அணுவள உள்ள ஒருவனும் சிறுக்குடைய வார்த்தைகளை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் ஈமானுக்குரிய அடையாளம். ஆனா அங்க என்ன நடைபெறுகிறது? எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் இவர்களை உரிய முறையில் என்ன செய்ய வேண்டும்? இனம் காண வேண்டும். இவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த தௌஹீத், ஓரிரை கொள்கை நிலைநாட்டப்படுகிறது, அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்படுகிறான் இல்லையா? இதிலிருந்து இதை அவங்க மீட்டெடுக்க போறாங்க. இதை எதை மீட்டெடுக்கிறாங்க? அங்க என்ன நடக்குது? அல்லாஹ் மாத்திரம் தானே வணங்கப்படுகிறான், அது அவர்களுக்கு பொறுக்குதில்லை. அதிலிருந்து அதை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? அங்கு எப்படி கபர்கள் கட்டப்பட்டு சிறுக்குகள் அரங்கேற்றப்படுகிறதோ அது போன்று இங்கு சிறுக்கு அரங்கேற்றப்பட வேண்டும். அதான் விருப்பம் இல்லையா? கபர்களை புனிதப்படுத்துகின்ற, கபர்கள் முன்னால் சுஜூத் செய்கின்ற, அவற்றை தவாப் செய்கின்ற, அந்த மண்ணை புனிதப்படுத்துகின்ற அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த புனிதமான 2 ஊர்களும் சென்றுவிடும் என்றால் எப்படி மாறிவிடும்? ஷிர்க் தான் அரங்கேற்றப்படும். அல்லாஹ் அந்த ஒரே இறைவன் அங்கு வணங்கப்பட மாட்டான். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் அனைவருடைய துஆவாக, பிரார்த்தனையாக இது இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் ஒரு முறை எப்படியான ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் என்று சொன்னால், இந்த புனித மஸ்ஜிதுல் ஹராம் இது அதாவது ஐநா சபையுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இது கொண்டு வரப்பட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், மா கான லில் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜிதல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதற்கு முஷ்ரிக்குகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் குஃபுரை மிக தெளிவாக தங்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் பாழ்படுத்தப்பட்டு விட்டன. நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை யார் நிர்வகிக்க வேண்டும் என்றால், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இவர் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொள்கிறாரோ, தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ, ஜக்காத்தை கொடுத்து வருகிறாரோ, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் இருக்கிறாரோ, அவர்கள் தான்
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இவன் குர்ஆனுக்கு நேர் எதிராக என்ன சொல்றான் தெரியுமா? இது ஐநா சபையுடைய கட்டுப்பாட்டுக்கு இது கொண்டு வரப்பட வேண்டும். அருமையான நேராக குர்ஆனுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தங்களை, வழிகேடுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இதை விட்டு இந்த ஆலயங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இவர்களுடைய உள்ளங்களில் இந்த ஆலயத்துக்கு ஒரு துளி அளவும் மதிப்பில்லை என்பதற்குரிய நிறைய எண்ணற்ற சான்றுகள், அப்படியான சான்றுகளை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இவர்கள் வரலாற்று நெடுகிலும் என்னென்ன சூழ்ச்சிகளை இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு எதிராக இவர்கள் செய்தார்கள், இந்த புனிதமான இந்த ஊருக்கு எதிராக இவர்கள் அரங்கேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது, நீங்க ஹிஜ்ரி 294 நீங்கள் செல்கின்ற போது, அதாவது பராமிதாக்கள், இவர்கள் ஷியாக்கள், இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய, ஹஜ்ஜை அந்த புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்பிய சுமார் 20,000 ஹாஜிகளை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் கொன்று குவித்தார்கள். 20,000 ஹாஜிகள். எந்த அளவுக்கு? அதாவது சிலர்கள் குற்றுயிராக கிடப்பார்களா இல்லையா? அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவது போன்று பெண்கள் வருவார்கள். அப்படி யாராவது தண்ணீரை கேட்பார்கள் என்று சொன்னால், பேசுவார்கள் என்றால் அவர்களையும் கொன்று விடுவார்கள். என் அருமை சகோதரர்களே, எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற்று சென்ற இந்த மக்களை இப்படி ஒரு மோசமான இரத்தங்கள் கரைபடிந்த ஒரு வரலாற்றுக்குரியவர்கள் இவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அதைவிட ஒரு படுமோசமான ஒரு செயலை இவர்கள் அரங்கேற்றினார்கள். ஹிஜ்ரி 317 நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த புனித ஹரம் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அதற்குள் நுழைந்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் அச்சமற்றவர்கள். அந்த பாதுகாப்புக்குரிய பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனித ஆலயத்துக்குள் அவர்கள் நுழைந்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வந்த 30,000 ஹாஜிகளை கொன்று குவித்தார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறுகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராஃபிதாக்கள், ஷியாக்கள் நம்மிலே ஒரு சாரார், நம்மிலே ஒரு பிரிவென்று பலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். மிகவும் ஆபத்தானவர்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாதவன் கூட புனித தலங்களை, புனித இடங்களை அவன் புனிதப்படுத்துவான், அந்த உணர்வு இருக்கும். ஆனால் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு வந்த 30,000 பேர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அந்த ஜம்சம் கிணறு ஹாஜிகளுடைய உடல்களால் நிரப்பப்படுகிறது. அது ஹாஜிகளுடைய உடல்களால் நிரப்பப்படுகிறது. அதிலே தலைமையேற்று வந்த அந்த அபூ தாஹிர் என்பவன் என்ன சொல்கிறான் என்றால், அவன் அங்கே கஅபாவிலே சிறுநீர் கழித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், நான் தான் அல்லாஹ். எங்கே அல்லாஹ்? அல்லாஹ் தான் நான் தான் அல்லாஹ் என்று சொன்னான். எங்கே அபாபில்கள் என்று கேட்டான். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ருல் அஸ்வதை என்ன செய்தார்கள்? அந்த புனிதமான சுவர்க்கத்தில் இருந்து வந்த அந்த சிறப்புக்குரிய கல்லை அவர்கள் கலட்டி எடுத்து சென்றார்கள். 22 வருடங்கள் கஅபாவிலே அது இருக்கவில்லை, இல்லாமல் ஹஜ் செய்தார்கள். இவ்வளவு பெரிய பட்டு மோசமான ஒரு செயலை அரங்கேற்றியவர்கள். ஆனா என்ன பெயர் போடப்படுது? இவர்கள் வஹாபிகள், இந்த சவுதி அரசு வஹாபிகள். என் அருமையான சகோதரர்களே, நிதானமாக சிந்திக்க வேண்டும். இவர்களுடைய பணி என்ன? எப்படியான ஒரு மகத்தான பணியை ஹாஜிகளுக்காக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பலர் நாம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்கத்தை செய்வதற்காக பல தடவைகள் சென்றிருப்போம். அங்கு நமது கண்களால் நாம் நேராக பார்த்த காட்சிகள் என்ன? எப்படியெல்லாம் அவர்கள் ஹாஜிகளோடு மிக பணிவாக நடந்து கொள்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள், ஒத்தாசையாக இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த மினாவுடைய இந்த நெரிசலிலே மரணித்தவர்கள், அதிலே நீங்கள் இந்த நாட்டுடைய ஒரு படை வீரர் என்ன செய்கிறாரு? ஒருவர் அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவருக்கு அவருடைய காதுக்கு மிக அண்மித்து ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்கிறார். ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இந்த உணர்வு இன்று உறவினர்கள், நமது நெருங்கிய உறவினர்கள் கூட இந்த உணர்வுகள் வராது. மரண வேளையில நமது நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இப்படியானவர்கள் கூட இன்று இல்லை. ஆனா எங்கோ இருந்து
ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய அடியாராக ஹஜ்ஜை நிறைவேற்ற லப்பைக் என்று சொல்லி வந்திருக்கிறார். அவருடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் கலிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு வருகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஈமானி உணர்வாக இது இருக்க வேண்டும். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது நியாயமாக விமர்சனங்கள் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு அஅதிலு அக்ரபு லித்தக்வா. உங்களுடைய எதிரிகளாகவே இருக்கலாம். உங்களுடைய எதிரிகள் என்ற காரணத்தால் அவர்களுக்கு நீங்கள் அவர்களோடு நீதியாக நடப்பதை தடுக்க கூடாது. எதிரியாக இருந்தாலும் நீங்கள் நீதியாக நடங்கள். அஅதிலு, நீதிதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. எனவே சிலருடைய விமர்சனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அர்த்தமற்ற விமர்சனங்கள், அல்லது செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் மறந்து இதை மாத்திரம் அப்படியே பூதாகரமாக, இதை மாத்திரம் அரசியலாக்கி, இதை மீடியாவிலே எப்படியெல்லாம் இதை பொய்ப்பித்தெல்லாம் எழுத முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செய்தார்கள், எழுதினார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் நேரடியாக கண்களால் பார்த்தோம் இல்லையா? அவர்களுடைய பணிவிடைகள், உதவிகள், எந்த அளவு ஒத்தாசையாக ஹாஜிகளோடு செயல்படுகிறார்கள், எவ்வளவு பொறுமையாக, சகிப்புத்தன்மையாக. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இருந்து பல பகுதிகளில் வரக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே போக்கில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவருடைய போக்குகள், நிலைகள் இருக்கும். சிலர்கள் சில இடங்களில் கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி செல்வதற்கு முயல்கின்ற போதும் பொறுமையோடு அவர்களோடு நாகரிகமாக செயல்படுகின்ற எத்தனை காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உண்மையில் இவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வந்தவர்களா? வரலாற்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிய இந்த இப்படியான வரலாற்றை உடையவர்கள் தான் இந்த மோசமான இந்த ராஃபிதாக்கள், இந்த ஷியாக்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஹிஜ்ரி 1406 நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரி 1406 நீங்க எடுத்து பார்க்கலாம். அதாவது ஹஜ்ஜிக்காக வந்தவர்கள் எதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அதாவது மிக பயங்கரமாக உள்ள வெடி மருந்துகள், இவைகளை கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் அதாவது இங்கு உள்ள பத்திரிகைகள்ல பல பத்திரிகைகள் அந்த செய்தி இடம்பெற்றது. அந்த அடிப்படையிலே அது சம்பந்தமாக இடம்பெற்ற நீங்கள் செய்தியை பார்க்க முடியும். அதாவது ஹிஜ்ரி 1406 துல்ஹஜ் 3வது நாள், 3வது பிறை, ஜும்மாவுடைய நாள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஜித்தாவிலே அந்த விமான நிலையத்திலே வந்து ஈரானில் வந்து இறங்கிய ஒரு பிளைட்ல வந்து அங்கு என்ன செய்ய அந்த ஹாஜிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பொதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அவர்களுடைய அந்த பேக்ல என்ன செய்யப்படுது, கீழால என்ன செய்யுது, ஒரு பலகை போன்று உண்டான மூடப்பட்ட ஒன்று அவங்க பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு சுமார் அனைவரையும் அதை அவர்கள் பரிசோதித்த போது சுமார் 95 பேக்ல இது கிடைக்குது. 95 பேரிடமிருந்து இது கிடைக்கிறது. அதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுமார் அது 51 கிலோ, அதாவது மிக பலமான வெடி மருந்துகள். அதை வந்து மிகவும் பலமானவைகள், பயங்கரமானவைகள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த நாட்டுடைய ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்கிறார், அதில் 1 கிலோவை எடுத்து 2 கார்ல பழைய 2 காரை வைத்து அதற்குள் ஒரு கிலோவை வைத்து அவர் வெடித்து காட்டுகிறார். அது வெடித்து சுக்குநூறாகிறது. அந்த வீடியோ காட்சிகள் கூட நீங்க பார்க்கலாம். 1 கிலோ 51 கிலோ கொண்டு வருகிறார்கள். அப்ப இது வந்து இந்த சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்தா நவூது பில்லாஹ் நிலை என்ன? அந்த நேரத்தில் சுமார் 20 லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலம். அது 20 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலம். இது அந்த புனிதமான ஹரம், அந்த புனிதமான அந்த மினா, அரஃபா, முஸ்தலிபா, இவைகள் எல்லாம் தாக்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த உணர்வு எவனுக்கு வரும் நினைக்கிறீங்க? இப்படியான உணர்வு வரக்கூடிய இவர்கள் யார்? எனவே அருமையான சகோதரர்களே, புனித ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித ஹரம் எல்லைக்குள் ஆயுதங்களே நீங்கள் சுமக்க கூடாது என்று சொன்னார்கள் இல்லையா? அந்த அளவுக்கு அதனுடைய புனிதத்துவம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். எதிரிகளை தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆயுதங்களை தூக்கலாம், இல்லைன்னா ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அதிலே நீங்கள் என் அருமையான சகோதரர்கள் அவருடைய திட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் போட்ட அந்த திட்டங்களை பற்றி உகாத் என்று சொல்லக்கூடிய இந்த சவுதியுடைய ஒரு பத்திரிகை அவர்களுடைய திட்டத்தை எழுதுகிறது. அந்த
ஹிஜ்ரி 1407 அவர்கள் போட்டிருந்த அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் ஹரம், இந்த ஹரம், புனித ஹரத்தை கைப்பற்ற வேண்டும். ஹரத்துடைய வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு அதை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஹரம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஹரத்தை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அங்கு என்ன அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் என்றால், ஹுமைனி தான் முஸ்லிம் உம்மத்துடைய, அதே போன்று இந்த பரிசுத்தமான இந்த ஊருடைய இமாம் தலைவர் ஹுமைனி என்று என்ன செய்யப்பட வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும். அதே போன்று முஸ்லிம்கள் அனைவரிடமும் அவருக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? பையத் எடுக்கப்பட வேண்டும். பையத்து எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று நாலாவது என்ன அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றால், ஈரானிலே உள்ள கும் என்ற அந்த இடம், அந்த ஊர், அது பரிசுத்தமான புனிதமான பூமி என்று அறிவிக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகு மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வருவதற்கு பதிலாக, மதீனாவுக்கு வருவதற்கு பதிலாக அந்த ஊருக்கு தான் வர வேண்டும். அங்குதான் ஹஜ்ஜி நிறைவேற்றப்பட வேண்டும். ஐந்தாவது, அதாவது ஹரமுடைய இமாம் நமது இந்த விடயங்களுக்கெல்லாம் அவர் கட்டுப்பட மறுத்தால் அவர் கொல்லப்பட வேண்டும். இப்படியாக இறுதியாக ஆறாவதாக அதனுடைய திட்டத்திலே கஅபாவுடைய ஒரு பகுதி எரிக்கப்பட வேண்டும். ஏன்? அதாவது முஸ்லீம்களுடைய உள்ளங்களை வேதனைப்படுத்துவதற்காக என்று இந்த திட்டங்கள், இவர்கள் போட்ட திட்டங்களை எல்லாம் இந்த பத்திரிகை எழுதுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான மோசமான திட்டங்களோடு வரக்கூடியவர்கள், இப்படி ஒரு இருண்ட வரலாறை ஹரத்தோடு வைத்தவர்கள் தான் இவர்கள். இப்படியான ஒரு சாரார். வேதனை என்ன? நமது பகுதிகளில், நமது ஊர்களில் சில இயக்கங்கள் இருந்து கொண்டு என்ன செய்கிறது? இவர்களை வீரர்களாக, இவர்கள் தான் இஸ்லாமிய உலகின் வீரர்கள், இவர்கள் தான் என்னது இமாம்கள், இஸ்லாமிய புரட்சியை செய்தவர்கள் என்று நயவஞ்சகத்தனமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்திருக்கிறார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இவர்கள் யார்? அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நமது பகுதிகளில் தோன்றினாலும் நமது எதிரிகள், அதே கொள்கை, அதே சித்தாந்தத்தை உடையவர்கள், முஸ்லிம்களை எல்லாம் எதிரிகளாக பார்ப்பவர்கள், முஸ்லிம்களுடைய சொத்து சுகங்கள் அனைத்தும் அவர்களுக்கு கனிமத், அதை கனிமத்தாக பார்ப்பவர்கள். ஒரு முறை ஈராக்கிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது, நீங்கள் போய் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடுங்கள், பெண்களை விபச்சாரம் செய்யுங்கள். ஏன் என்று? எதற்காக? இப்போது மஹதி வரக்கூடிய அந்த நேரம் நெருங்கிவிட்டது. அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மஹதி வருவதற்கு முன்னால் சஃபாவிலும் மர்வாவிலும் இரத்த வெள்ளம் ஓட வேண்டும் எழுதியிருக்கிறார்கள். சஃபா மர்வா இருக்குதா இல்லையா? அங்கே இரத்த வெள்ளம் ஓட வேண்டும். புனித ஹரம், அங்கு பலர் கொல்லப்பட வேண்டும். 3000 அரபுக்கள் கொல்லப்பட வேண்டும். அப்ப இதெல்லாம் அவங்களோட முன்னறிவிப்பு. இது நடந்தாதான் அவர் வருவார். அப்ப அவங்களுடைய நிலையில் என்னது? அதை நிகழ்த்த வேண்டும். அதை நிகழ்த்தினாதான் அவர் என்ன செய்வார்? வருவார் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அவருடைய சித்தாந்தங்கள். ஆனா போலி அறிக்கை விட்டுறது என்னது? நாம் இஸ்ராயலுக்கு, அதே போன்று அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் என ஒன்று நடக்க வெறும் அறிக்கைகளாக மாத்திரம் இருக்கும். இதுக்கு பலர் ஏமாந்து கொண்டிருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மாத்திரம் அல்லாமல் நீங்கள் அதே போன்று எடுத்து பார்க்கலாம். 1407 ஹிஜ்ரி 1407 நீங்க எடுத்து பார்க்கலாம். நான் 1406 ஒரு செய்தியை சொன்னேன். 1407 என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்காக இவர்கள் ஹுமைனுடைய படங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்தை புனித மக்காவில் இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம், ஹஜ்ஜுக்காக வந்தவர்கள், அந்த ஒப்பந்தத்தில் வந்தவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டுமா இல்லையா? இப்படியாக ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி அந்த நெருக்கடியில் எத்தனை பேர் மரணிக்கிறாங்கன்னு சொன்னா, சுமார் 402 ஹாஜிகள் மரணிக்கிறார்கள். அதே போன்று இந்த நாட்டுடைய படை, அதில் 85 பேர் மரணிக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் பல சேதங்கள் ஏற்படுத்தப்படுகிறது, பல வாகனங்கள் எரிக்கப்படுகின்றன. இப்படியான ஒரு அநியாயத்தை ஹிஜ்ரி 1407 அரங்கேற்றுகிறார்கள். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஹிஜ்ரி 1409 நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது குவைத்துக்கான ஒரு ஈரானிய தூதுவர் அப்போது இருந்த முகமது குலூம் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பசி ஊடாக, அந்த ஆலய தூதர் ஆலயத்தின் ஊடாக என்ன செய்யப்படுகிறது? ஹஜ்ஜுடைய அந்த காலத்தில் வெடிப்பொருட்கள் கொண்டு வரப்பட்டு, ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு என்ன செய்யப்படுகிறது? அவைகள் வெடிக்க வைக்கப்படுகின்ற நிகழ்வுகளை 1409 அரங்கேற்றுகிறார்கள். அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல அதுல அகப்பட்டவர்கள், அதுல பிடிப்பட்டாங்களா இல்லையா? இந்த சூழ்ச்சியை செய்வதற்காக பிடிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க? சவுதி அரசு அவர்களுக்குரிய அந்த தண்டனையை, கொலையை, அவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அந்த தண்டனை நிறைவேற்றினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஈரான் என்ன செய்தார்கள் என்றால்,
அவர்களுடைய படங்களை எல்லாம் போட்டு, அதில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் போட்டு இவர்கள் சுஹதாக்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று என்ன செய்தார்கள்? அறிவிப்பு செய்தார்கள். எதை செய்தவங்க? புனித ஆலயத்துக்கு குண்டு வைக்க வந்தவர்களை. யாரு? அங்கு போட்டோக்கள் போடப்பட்டிருக்குது. எப்படி? இவர்கள் சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான படுமோசமானவர்கள். அதே போன்று நீங்க ஹிஜ்ரி 1410 நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த சவுதியில் உள்ள ஷியாக்களும் அதே போன்று ஹிஸ்புல்லாவுடைய சில அந்த வழிகேடர்களும், ஹிஸ்பு ஷைத்தான், அது இல்லைங்களா, ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடாது, இவர்கள் இந்த வழிகேடர்களும் சேர்ந்து அந்த நஃபக் அல் முஐசிம், அந்த முஐசிம் என்று அந்த நஃபக் உள்ள அதில் செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு விஷவாயுவை அடித்து 5000 ஹாஜிகள் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இந்த நிகழ்வுகளை எல்லாம் அரங்கேற்றிய ஒரு மோசமான ஒரு சாரார் தான் இவர்கள், இந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களுக்கு கஅபாவை பற்றிய புனிதத்துவம் இல்லை என்பதற்கு அவர்களுடைய மூலாதாரங்களே மிகப்பெரிய சான்று, இந்த செயல்களும் மிகப்பெரிய சான்று. அப்ப இந்த கடந்த இந்த வருடம் 2015 மினாவில் நடந்த அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் என்னது, ஈரானுடைய ஒரு பொறுப்பதிகாரியே எதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நமது ஹாஜிகளுடைய தவறு, பிழை என்று ஏற்றுக்கொள்கிறார். என்ன செய்கிறார்கள்? முஸ்தலிஃபாவில் இருந்து வந்து அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு சென்று அவர்களுடைய பேக்குகள் பொதிகளை வைத்து அவர்களுக்கென்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுதி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இப்படி ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்களோடு அவர்களோடு செய்த ஒப்பந்தங்கள்ல நீங்க மினாவிலிருந்து கல்லடிப்பதற்கு இந்த நேரத்தில் தான் செல்ல வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த நேரங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நேரங்கள் வகுத்து கொடுக்கப்பட்டிருந்தும் அதை மீறியவர்களாக அவர்களுடைய நேரத்திலே செல்லாமல் என்ன செய்தார்கள்? மிகப்பெரிய நெருக்கடியை உள்ளாக்கினார்கள். ஒரு 7 லட்சம் பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் அவர்களும் கொல்லப்பட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் என்ற வாக்குமூலத்தை அவர்களே கொடுக்கிறார்கள். அப்ப என்ன சொல்கிறார்கள்? சவுதி அரசுக்கு இதை என்ன செய்ய நிர்வகிக்க தெரியாது. என் அருமையான சகோதரர்களே, நிச்சயமாக இந்த நாடு அதற்காக பணத்தை வாரி இறைப்பது போன்று, அதற்காக தங்களுடைய உழைப்பை வாரி இறைப்பதை போன்று வேறு யாரும் இறைக்க மாட்டார்கள். நாம் அதை நிதர்சனமாக ஒவ்வொரு வருடமும் கண்டு கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நிதர்சனமாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நெரிசல்களால் மரணிப்பது என்பது எல்லா இடங்களிலும் நிகழக்கூடியது. சில பொழுதுகள் நீங்க ஃபுட்பால் உதைப்பந்தாட்ட அந்த மெச்சுகள்ல கூட எல்லாம் திட்டமிட்டு நடைபெறும். அதுல கூட எவ்வளவு பேர் கொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். நெரிசல்கள்ல அந்த ஈரான்ல கூட ஒரு முறை என்ன செய்யப்படுகிறார்கள்? 1000க்கும் அதிகமானவர்கள் நெரிசல்ல கொல்லப்பட்ட செய்திகளை பார்த்தோம். அப்ப இது நடக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது இங்கு மாத்திரம் நிகழக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? திட்டமிட்டு சதி செய்வதற்கு வருகிறார்கள். அதே போன்று மிஸ்ரை சேர்ந்த ஒரு வைத்தியர் என்ன சொல்கிறார்? அங்கே சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட சிலருக்கு அவர்களுடைய அந்த நினைவுகள், அவர்களை பற்றிய தகவல்களை மறந்திருக்கிறார்கள். இது வேற ஏதாவது சூழ்ச்சியாக இருக்குமோ, ஏதும் கெமிக்கல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குமோ என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால், எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய சூழ்ச்சிகள் என்ன தெரியுமா? எப்படியெல்லாம் ஒரு முஸ்லிமை நோவினை செய்ய முடியுமோ, ஒரு முஸ்லிமை அணுவளவு நோவினை செய்ய முடியுமாக இருந்தாலும் அதை கொண்டு இன்பம் அடைவார்கள். ஒரு முஸ்லிமை ஒரு அணுவளவு. நறுமையான சகோதரர்களே, அந்த ஈரானுடைய ஆட்சியாளர் என்ன செய்கிறார்? ஐநாவுக்கு சென்று நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் இல்லையா? அன்புல இரக்கத்திலையா? அங்கே பஷார் வந்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பன்ஸ்களை எல்லாம் தாராளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். எந்த பாதுகாப்பு மற்ற மிக மோசமான ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சியை, பஷாருடைய ஆட்சியை அவர் அனுமதிக்கிறார். அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்கிறார். என்ன இரட்டை நிலை! நறுமையான சகோதரர்களே, இவர்கள் எப்போதும் முஸ்லிம்களுக்கு எதிரிகள். இஹ்வான்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஜமாத்தே இஸ்லாமி புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அடிக்க தொடங்கினால் இஹ்வான்கள் என்று பிரிக்க மாட்டார்கள், ஜமாத்தே இஸ்லாமி என்று பிரிக்க மாட்டார்கள், அடையாளப்படுத்தி வேறுபடுத்தி அடிக்க மாட்டார்கள். அவர்களுடைய பார்வையெல்லாம் இவர்கள் நமக்கு எதிரானவர்கள், இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று தான் தாக்குவார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதற்கு பிறகும் இவர்களுடைய உண்மையான சுயரூபத்தை, இந்த இருண்ட வரலாற்றை தமிழ் உலகத்துக்கு இவர்கள் சொல்லவில்லை என்றால் இவர்கள் நயவஞ்சகர்கள் இல்லையா? ஏன் இவ்வளவு ஒரு படு மோசமான ஒரு வரலாறு? நிறைய பேர் எடுத்து பாருங்க, ஆயத்துல்லா ஹுமைனி என்று சொன்னா உள்ளத்தில் ஒரு மரியாதை.
இந்த மரியாதை எங்கிருந்து ஏற்பட்டுச்சு? இவர்கள் வெளியிட்ட சஞ்சிகைகள், இவர்கள் மாதாந்தம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்களே சஞ்சிகைகள், இதனூடாகத்தான் இந்த மரியாதை நமது உள்ளங்களுக்குள் வந்தது இல்லையா? ஈரானுடைய ஆட்சி, அந்த ஆட்சி சிறப்பானது, அவர்தான் மிகப்பெரிய வீரர். இதெல்லாம் இப்படியான நிலைகள் எங்கிருந்து வந்தது நமக்கு தெரியுமா? இந்த சஞ்சிகைகள் ஊடாகத்தான் வந்தன. ஆனால் எதை மறைத்தார்கள்? அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்கு அங்கு செய்யப்படுகின்ற அநியாயங்கள், அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள். நீங்க அமெரிக்காவை எடுத்து பார்க்கலாம், வேற மேற்கத்திய நாடுகள் எடுத்து பார்க்கலாம், அங்கு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சுதந்திரம் நமது நாடுகள்ல, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் நாம் சிறுபான்மையாக வாழுகிறோம். இந்த நாடுகள்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம், எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கின்றன, எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது, இந்த சுதந்திரம் அங்க இருக்குதா? அப்ப இது இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்ல முடியுமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அயோக்கியர்களை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் எப்போதும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். எப்போது சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கொன்று குவிப்பார்கள். அது நிதர்சனமாக சிரியால பார்க்கிறோம், லெபனான்ல பார்த்தோம், எங்கெல்லாம், யமன்ல பாருங்க, யமனுடைய நிலை என்ன, எல்லாம் அதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும், இவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கும். அதே போன்று இந்த சூழ்ச்சிகளை நமது தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இவர்கள் யார்? எப்படிப்பட்ட பயங்கரமானவர்கள்? யூதர்களை விட கொடியவர்கள், படுமோசமானவர்கள். இவர்கள் கர்பலாவை தான் புனித பூமியாக மாற்ற வேண்டும் என்று அனுதினமும் 24 மணி நேரமும் துடித்துக் கொண்டிருப்பவர்கள். இந்த கஅபாவை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அயோக்கியர்களை நமது சமூகத்துக்கு நாம் அடையாளப்படுத்த வேண்டும், இனம் காட்ட வேண்டும். ஏனென்றால் நமது நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இதை பற்றிய போதிய தெளிவு மக்களுக்கு மத்தியில் இல்லாத காரணத்தால இந்த தவறான சித்தாந்தம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கு இல்லையா? அவர்கள் நாங்கள் ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் கொடுக்கிறோம் என்று சொல்லி நிறைய பேர் ஈரானுக்கு எடுத்து என்ன செய்கிறார்கள்? மூளைகளை சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் தெரியாமல் அந்த வழிகேட்டில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விழிப்புணர்வுகள் நமது சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர், நமது துஆக்களிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை யா அல்லாஹ் நீ இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு மீட்டு தந்து விடு. அதே போன்று இந்த 2 புனித ஹரம், இந்த இரண்டையும் நீ பாதுகாத்து விடு. இதில் 24 மணி நேரமும் பாதுகாப்பாக மக்கள் உன்னை வணங்க வேண்டும், உனக்காக கஅபாவை வலம் பெற வேண்டும், உன்னை சுஜூத் செய்ய வேண்டும், உன்னை ருக்கு செய்ய வேண்டும், உன்னை தொழ வேண்டும், உன்னிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். உன்னை தவிர வேறு யாரும் அந்த பூமியிலே வணங்கப்படக்கூடாது, உன்னை தவிர வேறு யாரும் அங்கு அழைக்கப்படக்கூடாது, எந்த ஒரு ஷிர்க்கும் அதற்குள் நுழைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட போராட்டத்தில் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் அந்த ஷிர்க்கிலிருந்து அந்த புனித பூமியை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் செய்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அனைத்து சிலைகளையும் உடை தெரிந்தார்கள். சொன்னார், அல்லாஹ் இறக்குகிறான், வகுல் ஜஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்தது. சத்தியம் என்றால் என்ன? தௌஹீத், ஓரிரை கொள்கை, ஏகத்துவம். அசத்தியம் அழிந்தது, அதான் ஷிர்க். அசத்தியம் அழிந்தே தீரும். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த ஈமானி உணர்வுகள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த புனித பூமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த துஆ எப்போதும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بالساق وشلل في القدم والساق. إن كل مسلم يحمي هذا البيت. يجي زي ده يشوفوا أنا أموته، أقطع منه حتت كده وأرمي، لو حتى لو الدنيا دي كلها تحاربني، حتى لو كان أخوه؟ لو كان أبويا أخويا ابني. ما عنده إسلام، ما عنده دين، ما عنده رحمة. اللي عمل فينا كده أنا ربنا اللي يعلم بالولع بتاع جسمنا دي بس كده. ندعو الله سبحانه وتعالى أن يأخذ أيدي هؤلاء الظالمين، لأن الله تعالى يقول في كتابه: ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. وأدعو الله سبحانه وتعالى أن يذيق من فعل هذا العذاب سوء العذاب.